ஒரு காலத்துல கிருஷ்ணாபுரம் அப்படிங்கிற அழகான சின்ன கிராமம் இருந்துச்சு. அங்க சதாசிவம் அப்படிங்கிற ஒரு ஜமீன்தார் இருந்தாரு. அவரு சரியான கஞ்ச பிசினாரி. அவன்கிட்ட வேலை செய்யற வேலைக்காரங்களுக்கு சரியா சம்பளம் கூட கொடுக்க மாட்டான். யாராவது சூழ்நிலை சரியில்லாம அவன்கிட்ட கடன் வாங்கினா போதும், அவங்கள படாத பாடுபட வச்சு கடன் எல்லாம் தீர்த்ததுக்கு அப்புறமும் கூட வட்டிங்கிற பேர்ல கொடுமைப்படுத்துறவன். அப்போ ஒரு நாள், ஐயா, என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைங்க. பட்டணத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகணும். ஆனால் கையில் ₹1 கூட இல்லை. இந்தாங்க, இந்த வீட்டு பத்திரத்தை வச்சுக்கிட்டு பணம் கடனாக கொடுங்க. ₹1 கூட இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்புறம் மாதம் மாதம் எனக்கு வட்டி பணத்தை எப்படி கொடுப்ப? கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. ஏதாவது ஒன்று பண்ணி உங்கள் கடனை எப்படியாவது தீர்த்துடுவேன். நீ இவ்வளோ கெஞ்சி கேட்குறதால நான் கடன் கொடுக்குறேன். அந்த பத்திரத்தை கொடு. சாதாரணமாக எல்லாருக்கும் ₹10 வட்டிக்கு தான் பணம் கொடுப்பேன். நீ நம்ம ஊருக்காரனா போயிட்ட. அதனால் உனக்கு குறைச்சி ₹8 வட்டிக்கு கொடுக்குறேன். ஐயோ, ₹8 வட்டியா? ₹1 வட்டினாலே என்ன மாதிரி ஆளுங்களுக்கு கட்டுறது கஷ்டம். கொஞ்சம் குறைச்சி சொல்லுங்க ஐயா. விட்டா என் தலையில் ஏறி உக்காந்துப்பா போல. நம்ம ஊருக்காரனாச்சேன்னு ₹2 வட்டியை குறைச்சி சொன்னேன். வேண்டானா பரவாயில்ல, போனா போகுது, இங்கேருந்து கிளம்பு. மன்னிச்சிடுங்க ஐயா, எனக்கு பண தேவை அதிகமாக இருக்குது. நீங்கள் எவ்வளவு வட்டி கேட்டாலும் நான் கொடுக்குறேங்க. தயவு செஞ்சு பணம் கொடுங்க. அது அப்படி வா வழிக்கு. இந்த பணத்தை 3 மாதத்துக்குள்ளே திரும்ப கொடுக்கணும். அதுக்கு ₹10 வட்டி போட்டு கொடுக்கணும். ஒருவேளை நீ பணத்தை திரும்ப கொடுக்கலனா அதுக்கு மேல் வட்டி போட்டு வசூல் பண்ணுவேன். அத கேட்ட உடனேயே ரங்கையாவுக்கு ரொம்பவும் பயம் வந்துருச்சு. ஆனா தான் பொண்டாட்டிய காப்பாத்தணுங்கிறதுக்காக மறு வார்த்தை பேசாம அந்த பணத்தை கடனா வாங்கிக்கிட்டு போனான். பொண்டாட்டிய ஹாஸ்பிட்டல கொண்டு போய் சேர்த்துட்டு பொண்டாட்டிக்கு துணையா இருந்த தான் புள்ள கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னா ரங்கையா. இங்க பாருப்பா பாலு, அந்த சதாசிவன் கிட்ட பணம் வாங்குறதுன்னா நம்ம தலையை அடமானம் வைக்கிறது தான். நம்ம தலை அவன்கிட்ட தான் இருக்கும். உங்க அம்மாவை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியலப்பா. எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் அவங்கிட்ட போய் ஏன்பா கடன் வாங்கின? இந்த ஊரில் சதாசிவத்தை தவிர வட்டிக்கு பணம் கொடுக்க மாட்டாங்கப்பா. இந்த 3 மாசத்துல வட்டியோடு சேர்த்து மொத்த பணத்தையும் அவங்கிட்ட கொடுத்தாதான் நம்ம வீட்டு பத்திரத்தை நாம் மீட்டு வாங்க முடியும். கவலைப்படாதப்பா, அம்மாவுக்கு குணமானதும் நானும் உன் கூட வேலைக்கு வரேன். கடனை தீர்த்துடுவோம். இதுதான்ப்பா நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன். என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை உனக்கு வரக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் நடந்துடுச்சு. என்ன பண்ணுறது, வேற வழி இல்லையே. நீ அம்மா கூட இருந்து அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோ. நான் வயலுக்கு போய் பணம் சம்பாதிக்கிற வழியை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ரங்கையா பாவம் அவனுடைய சக்தியை மீறி ராவும் பகலுமா வயல்ல கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருந்தான். அப்படி கஷ்டப்பட்டு அவன் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருந்தான். அதுக்குள்ள 1 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் பாதி பணம் கூட கட்டலை. சம்பாதிச்ச பணம் எல்லாம் வட்டிக்கே போயிடுச்சு. இன்னும் 2 மாசத்துல எப்படி தான் பணத்தை கொடுக்க போறனோ? என்ன ஏன் அந்த கடவுள் இப்படி சோதிக்கிறான்? அடுத்து நான் என்ன பண்ணுறது? அப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா. சொல்லப்போனா நீ கட்டின பணத்துக்கு ₹1 வட்டியா இருந்தா எப்போவோ இந்த கடன் முடிஞ்சிருக்கும். நீ இந்த கடனை தீர்க்கவே கூடாதுன்னு தான் அவன் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கான் போல. என்கிட்ட இதுக்கு ஒரு யோசனை இருக்கு. இந்த கடனை எப்படி தீர்க்கணும்னு எனக்கு தெரியும்ப்பா. நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா. அவனை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாலு அவனுடைய துணிமணி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நேரா சதாசிவத்துடைய வீட்டுக்கு போனான். என்னடா இந்த பக்கம் வந்திருக்க? பார்த்தா எங்கேயோ கிளம்புற மாதிரி தெரியுது. கடன் எதுனா வேணுமா? ஐயோ வேணாங்க, உங்ககிட்ட கடன் வாங்குற தைரியம் எனக்கு இல்லை. உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பட்டணத்துக்கு போகலான்னு தான் வந்திருக்கேன். பட்டணத்துக்கா? அங்கே உனக்கு என்ன வேலை? ஒன்றும் இல்லைங்க ஐயா, பட்டணத்தில் இருக்கிற ஒரு ஜமீன்தாருக்கு நல்லா படித்த வேலைக்காரன் வேணுமா. அந்த வேலை எனக்கு கிடைக்குமான்னு தான் நான் போய்கிட்டு இருக்கேன். வேலைக்காரனாக இருக்கவா நீ போய்கிட்டு இருக்க? அட என்னங்க ஐயா, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? பட்டணத்தில் இருக்கிற ஜமீன்தாருங்க எல்லாருமே நல்லா படித்தவனை வேலைக்கு வச்சு அவனுக்கு அதிகமாக சம்பளம் கொடுப்பாங்க. ஏன்னு சொல்லுங்க, அது அவங்களுக்கு கௌரவம். படித்தவன் எங்களுக்கு கீழே வேலை செய்கிறான், அதுவும் வீட்டு வேலைக்காரனா அப்படின்னு வெளியில் போய் பெருமையாக பேசிப்பாங்க. அப்போ தானே அந்த வீட்டுக்கு நல்ல வரன்கள் வரும்.
இல்லைன்னா அந்த ஜமீன்தாரே ஒரு கஞ்சா பிசினாரின்னு சொல்லி வரன்கள் எதுவும் வராதில்ல. என்னது, பட்டணத்தில் இப்படி எல்லாமா நடக்குது? இதை ஏன் நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லலை? சரி சரி, பட்டணத்தில் உனக்கு கொடுக்குற சம்பளத்தை நானே கொடுக்குறேன், என் வீட்லேயே வேலை பாரு. அப்படி இல்லைங்க ஐயா, எனக்கு பட்டணத்தில் தான் இருக்கணும்னு ஆசை இருக்கு, அங்கேயே போகிறேனே. என்னடா மறந்துட்ட போல இருக்கு, உங்கள் அப்பா என்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு, அதை தீர்க்கிற வரைக்கும் நீ இந்த ஊரை விட்டு வெளியில் போகக்கூடாது. கடனை நான் வாங்கலையே, வாங்கினது என் அப்பா தான், அவரு கடனை தீர்க்கிற வேலையை பார்ப்பாரு. நான் கிளம்புறேங்க ஐயா, இங்கே உங்கள் ஆசீர்வாதத்தை வாங்க தான் வந்தேன். சரி இருடா, நான் அவங்க கொடுக்கறத விட அதிகமாக சம்பளம் கொடுக்குறேன், அப்போ வேலை செய்கிறியா? அதிகமாக சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்கிறப்போ வேலை செய்யாமல் இருப்பனாங்களா ஐயா? அப்படின்னு சொல்லி பாலு சதாசிவன் கிட்ட வேலையில சேர்ந்தான். அதனால சதாசிவன் படிச்சவனை என்கிட்ட வேலைக்காரன வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தான். அத கேக்குறவங்க கேட்காதவங்க எல்லார்கிட்டயும் போய் நான் படிச்சவனை வேலைக்கு வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்பவும் பெருமையாவே சொல்லிக்கிட்டு இருந்தான். வீட்டு வேலை செய்கிறதுக்கு நீயா இருந்தா என்ன, நானா இருந்தா என்ன, படித்தவனை தான் வேலைக்கு வச்சுப்பேன்னு சொல்லி அவனுக்கு அதிகமாக சம்பளம் கொடுக்குறானே அந்த சதாசிவம், அவனுக்கு உண்மையிலேயே அறிவு இருக்கா இல்லை இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்கானா? அவனே பெரிய கஞ்சா பிசுனாரி. இவன் இந்த பையனுக்கு எப்படி இவ்வளோ சம்பளம் கொடுக்குறான் யோசிச்சு தான் பார்க்கணும். நீ சொல்கிறது உண்மைதான்டா, ரங்கையாவும் அவர் புள்ள பாலுவும் ரொம்ப புத்திசாலிங்க. இவங்க செய்கிறத பார்த்தா நிச்சயம் இதில் ஏதோ ஒன்று இருக்குது. நீ வேணா பாரு, இதால் நம்ம ஊருக்கு நல்லது நடக்கும், காத்திருந்து பார்ப்போம். இப்படி ஊஜனங்க எல்லாருமே சதாசிவம் பண்ண முட்டாள்தனத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள், டே பாலு, போய் அந்த துணியை துவைச்சி இஸ்திரி பண்ணி வை. ஆ சரிங்க ஐயா, ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், 2 நாளைக்கு முன்னாடி தானே இந்த சட்டையை போட்டீங்க, அதுக்குள்ளே துவைச்சா அதோட வண்ணம் போயிடாது? என்னது, வண்ணம் போயிடுமா? பின்ன என்ன நினச்சிங்க, துணிங்கெல்லாம் சீக்கிரமாக பழைய துணியாக எப்படி ஆகுது? ஒவ்வொரு தடவை துவைக்கும் போதும் அதோட வண்ணம் போகுதில்ல, அப்படித்தான். அதுக்கு பதிலாக பேசாமல் ஒரு 4-5 தடவை பயன்படுத்தினதுக்கு அப்புறமா இந்த துணிகளை துவைச்சா வண்ணமும் போகாது, தண்ணி செலவும் குறைவாக தான் தேவைப்படும். நீ சொல்கிறது கூட நல்ல யோசனையாக தான் இருக்குது. சரி சரி, வந்து என் காலை பிடிச்சி விடு. ஐயா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். மறுபடியும் என்னடா? என்ன வேலை கொடுத்தாலும் தப்பிச்சுக்கிட்டே இருக்க, உனக்கு கொடுக்குற சம்பளம் எல்லாம் வீணாக போயிடும் போலையே. என்னங்க ஐயா, என் அப்பாவுக்கு அடுத்து நீங்கள் தான் இருக்கீங்க, உங்களுக்கு சேவை செஞ்சா என் அப்பா அம்மாவுக்கே சேவை செஞ்சா மாதிரி. ஆனால் என்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது, நான் எல்லாருக்கும் கால் பிடிச்சி விடக்கூடாதுங்க ஐயா. எதுக்கு? ஒன்றும் இல்லைங்க ஐயா, எனக்கு செய்வனை செய்ய தெரியும். பட்டணத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தப்போ என் நண்பன் ஒருத்தன் எனக்கு செய்வனை செய்ய கற்றுக் கொடுத்தான். செய்வனை செய்கிறவங்க கூட எப்போவும் ஆன்மாக்கள் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு ஆன்மா என் கூட நண்பனாக இருக்குது. அதுக்கு நான் என்ன வேலை செஞ்சாலும் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. என்னது, ஆன்மாக்கள் உன்னை சுற்றி இருக்குமா? நீ செய்வனை செய்வியா? பார்க்க ரொம்ப அப்பாவியாக தெரியறியே. ஆமாம், நீ செய்வனெல்லாம் உண்மையிலேயே செய்வியா இல்லை என்கிட்ட பொய் சொல்லிக்கிட்டு இருக்கியா? என்னங்கய்யா இப்படி கேட்டுட்டீங்க? தினமும் ராத்திரி நேரம் ஊர் எல்லைக்கு போயிட்டு வரும்போது ஏன்டா இவ்வளோ தாமதமாக வரேன்னு கேட்டிங்கல்ல, அதுக்கு காரணமே இதுதான். ஆன்மாக்கள் கிட்ட நான் போய் பேசிட்டு தான் வரேன். அதனால தான் உங்ககிட்ட இப்படி ஒரு நல்ல சம்பளத்துக்கு நான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன். இல்லைனா உங்கள் கையாலெல்லாம் யாருக்குன்னா இவ்வளோ சம்பளம் கொடுத்துருப்பீங்களா சொல்லுங்க? பாலு அப்படி சொன்ன உடனே சதாசிவம் உண்மையிலே அவனுக்கு செய்வினை வைக்க வருமா அப்படின்னு நினைச்சான். வேணும்னா நீங்களே பாருங்க. காப்பாளிக்கா, என் முதலாளியோட தங்க சங்கிலி என் சட்டை பையில வரணும் அப்படின்னு பாலு சதாசிவத்துடைய தங்க சங்கிலிய பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்ததை பார்த்து சதாசிவம் ஆச்சரியப்பட்டாரு. நீயும் வேணாம், உன் வேலையும் வேணாம், தயவு செஞ்சு இங்கிருந்து வெளியில போ. முடியாதுங்க ஐயா, நான் வேலையில் சேர்ந்துருக்கிற விஷயம் அந்த ஆன்மாக்களுக்கு தெரியும். நீங்கள் என்னை வேலையை விட்டு அனுப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சா ராத்திரி வந்து உங்கள் கழுத்தை பிடிச்சி உங்கள் ரத்தத்தை குடிச்சிட்டு போயிடும். அதை கேட்டு சதாசிவம் நெஞ்சு புடிச்சுக்கிட்டு உக்காந்துட்டான். அதை பார்த்து சிரிப்பு தாங்க முடியாம பாலு அங்கிருந்து வெளியில வந்துட்டான். ஏதாவது பண்ணி மந்திரவாதியை வர வச்சு இவனை இங்கிருந்து அனுப்பிடணும், இல்லைன்னா இவன் என்னை கொன்னுடுவான் போல. சதாசிவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத பாலு அங்கிருந்து கேட்டுக்கிட்டு இருந்தான். உடனே அன்னைக்கு ராத்திரி முக்காட போட்டுக்கிட்டு சதாசிவன் தூங்குற அறைக்குள்ள போனான். டே சதாசிவா, எழுந்திருடா, உன் ரத்தம் எனக்கு வேணும்.
உன் மாமிசம் எனக்கு வேணும். எழுந்திருடா. ஐயோ ஐயோ, யாராவது வந்து என்னை காப்பாத்துங்க. டே பாலு, அந்த ஆன்மா என்ன சாகடிக்க வந்திருக்கு. வந்து என்னை காப்பாத்துடா. அவனை எதுக்கு எழுப்புற? அவனை வேலையை விட்டு அனுப்ப பார்க்குறியா? உன் எலும்பை உடச்சி மாலையா போட்டுப்பேன். கண்ணை தோண்டி கோலி விளையாடுவேன். இங்க பாருங்க பேயி, நீங்க யாருன்னு கூட தெரியாது. தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க. பாலுவும் நீங்களும் இங்கிருந்து போறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல். பாலு உன்னை விட்டு போகலாம், ஆனா நான் போக மாட்டேன். அப்படி நான் போகணும்னா யாரெல்லாம் உனக்கு கடன் பணத்தை திரும்ப கொடுத்தாங்களோ அவங்க எல்லாரையும் நீ விட்டுடணும். நீ என்னை விடவும் ரொம்ப கொடூரமானவன். எல்லாருடைய ரத்தத்தையும் குடிக்கிறவன். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். எல்லாருக்கும் கடனை கொடுத்து வட்டி அப்படிங்கிற பேரில் அவங்க பணத்தை கொள்ளையடிக்கிற, அவங்களுக்கு ரொம்ப அநியாயம் பண்ற. அந்த பணம் எல்லாமே உன்னை விட்டு போற வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன். ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, அதை நான் செஞ்சிடுறேன். இனிமே யாருக்கிட்ட இருந்தும் பணத்தை பிடுங்க மாட்டேன், கடனும் கொடுக்க மாட்டேன். தேவைன்னு யாருன்னா வந்து கேட்டா அவங்களுக்கு சும்மாவே பணத்தை கொடுக்குறேன். தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க. இனி யாருக்கும் கடன் கொடுத்து கொடுமைப்படுத்த மாட்டேன். திருந்தி நல்லவனாவே இருந்துக்கிறேன். என்னை விட்டுடுங்க. அப்படி பாலு போட்ட நாடகம் வேலையும் செஞ்சது. அந்த ஊர்க்காரங்களுடைய கடனை சதாசிவம் தள்ளுபடி பண்ணிட்டான். அவனுடைய கஞ்சத்தனம் எல்லாத்தையுமே விட்டு அவன்கிட்ட வேலை செய்யற வேலைக்காரங்களுக்கு சரியா சம்பளமும் கொடுத்துக்கிட்டு இருந்தான். அதனால அந்த ஊச்சனங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. கிருஷ்ணாபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஊர்ல லக்ஷ்மணா அப்படிங்கிற ஒரு துணி வியாபாரி இருந்தாரு. அவர்கிட்ட இருக்கிற ராட்டினத்துல புடவைய நெஞ்சு அந்த புடவைய பட்டணத்துக்கு சைக்கிள்ல வச்சு கொண்டு போய் வித்துக்கிட்டு வருவாரு. அவருக்கு 2 பிள்ளைங்க. பெரிய புள்ள பேரு மகேஷ், சின்ன புள்ளியோட பேரு சுரேஷ். அவங்க 2 பேருக்கும் அவங்க அப்பா செய்யற வியாபாரம் பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கு காரணம் இருக்கு. எதுக்குப்பா எப்பவுமே இந்த ராட்டனத்தையே கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க? இதில் நெஞ்ச புடவைய ஊரெல்லாம் சுற்றி விற்க போனப்ப தானே அம்மா இறந்து போயிட்டாங்க. உங்களுக்கு மட்டும் இல்லடா, உங்கள் அம்மா இல்லைங்கிற கவலை எனக்கும் தான் இருக்கு. என்ன பண்ணுறது? இது பல தலைமுறையாக செய்கிற வேலை. உனக்கு தெரியுமா, இதில் நான் நெஞ்ச அருமையான புடவையை பார்த்து தான் உங்கள் தாத்தா உங்கள் அம்மாவை எனக்கு கட்டி வச்சாரு. அன்னையிலிருந்து நாங்கள் 2 பேரும் இப்படி தான் வாழறோம். என்னமோ அது எங்களுக்கு தெரியாதுப்பா. எங்களுக்கு தெரிஞ்சு அம்மா உடம்பு முடியாமல் இருந்தாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் பட்டணத்துக்கு போய் புடவை விற்றீங்க. திரும்பி வர்றதுக்குள்ள அம்மா செத்துட்டாங்க. வாழ்க்கையில் சிலதை மறக்க முடியாதுப்பா. நீங்கள் இந்த வேலை செய்யாமல் வேற வேலை செஞ்சிருந்தா பணம் வந்திருக்கும். அந்த பணத்தை வச்சு அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிருந்தா அம்மா உயிரோடு இருந்திருப்பாங்க. இப்படி இந்த ராட்டினத்தில் புடவை நெஞ்சு விற்கிறத விட வேற ஏதாவது புதுசாக வியாபாரம் ஆரம்பிங்க. சரிப்பா, என் கஷ்டம் உங்களுக்கு புரியாது. நல்லா படித்து பரீட்சையில் நல்ல மார்க் எடுங்க. அப்படி பிள்ளைங்களுக்கு அந்த வியாபாரம் பிடிக்கல அப்படின்னாலும் பிறந்ததுல இருந்தே செஞ்சுக்கிட்டு இருக்கிற குலத்தொழில விட முடியாம இன்னும் லக்ஷ்மண அந்த வியாபாரத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அதே ஊர்ல தான் ரங்கையா அப்படிங்கிற இன்னொருத்தன் இருந்தான். வேலை வெட்டி எதுக்கும் போகாம சும்மா ஊரை சுத்திக்கிட்டு 4 பேருக்கிட்ட 4 விதமா பேசிக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து பணத்தை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த பணத்துல தான் அவன் அவனுடைய வயித்தை கழுவிக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் அவனுடைய கண்ணு லக்ஷ்மண மேல விழுந்துச்சு. டே மகேஷ், உங்ககிட்ட தான் சைக்கிள் இருக்கே, ஒரு அரை மணி நேரம் சைக்கிள் கொடு. முடியாது சித்தப்பா, நீங்கள் சும்மா ஊர் சுற்றிக்கிட்டு இருப்பீங்க, அது கெட்டு போயிடும். சும்மா வேணாண்டா, உனக்கு நான் வாடகை பணம் தரேன். எப்படியும் உங்கள் அப்பா செய்கிற வியாபாரத்தில் பெருசாக லாபம் கிடைக்காது. உனக்கு செலவுக்கு பணம் கொடுப்பாரா? அதுக்கு பதிலாக நான் சொல்கிறதுக்கு ஒத்துக்கோ. 1 மணி நேரத்துக்கு 2 ரூபாய் கொடுக்குறேன். நீ ஸ்கூல் முடிச்சு வர்ற வரைக்கும் நான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கொடுத்துட்றேன். ஒரு நாளைக்கு 6 ரூபாய் கிடைக்கும். என்ன சொல்கிற சித்தப்பா? எங்கள் அப்பா தினமும் எனக்கு 10 ரூபாய் கொடுப்பாரு, என் தம்பிக்கு 10 ரூபாய் கொடுப்பாரு. எங்கள் அப்பா செய்கிற வேலை எனக்கும் என் தம்பிக்கும் பிடிக்கல தான். ஆனால் அதை அவர் செய்கிறாருனா அதுக்கு காரணம் அதில் வர்ற வருமானம். உன்னோட 6 ரூபாயை நீயே வச்சுக்கோ, என் சைக்கிளை உனக்கு கொடுக்க முடியாது. அப்படின்னு சொல்லி மகேஷ் அங்கிருந்து போயிட்டான். மகேஷ் சொன்னதை கேட்டு ரங்கையாவோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு கெட்ட எண்ணம் வந்துச்சு. என்னது, ஒரு நாளைக்கு 20 ரூபாய் பசங்க செலவுக்கு கொடுக்குறானா? சும்மா சைக்கிளில் சுற்றிக்கிட்டு இருப்பான், ஆனால் இவ்வளோ பெரிய வியாபாரம் பண்ணுறானா?
இவனுக்கு பணத்தாசை காட்டலான்னு பார்த்தேன். ஆனால் நான் நினச்சது எதுவும் நடக்கலை. அப்படி உடனே ரங்கையா லக்ஷ்மணனை பாக்குறதுக்காக ஓடுனான். அப்பதான் லக்ஷ்மணன் அவன் நெஞ்ச புடவைகளை எடுத்துக்கிட்டு வியாபாரத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது ரங்கையா அவனை தடுத்தான். அண்ணே அண்ணே, ஒரு நிமிஷம் இரு. என்ன ரங்கையா, என்னை தடுத்து நிப்பாட்டுறியே? எதுனா வேலை இருக்காப்பா? ஏண்ணா நிப்பாட்டக்கூடாதா? நாம் 2 பேரும் அண்ணன் தம்பியாக தானே பழகிக்கிட்டு இருக்கோம். ஏதோ வேலைன்னு இருந்துட்டேன். உன்னை வந்து என்னால் பார்க்க முடியலை. சரி, இப்போ என்ன விஷயம்னு சொல்லு. ஒன்றும் இல்லைண்ணே, நானும் தினமும் உன் கூட வந்து பட்டணத்தில் நீ வியாபாரம் பண்ணுறத பார்க்குறேன். எங்கள் அம்மா ஊறுகாய் போடுவாங்க, உனக்கு தெரியும்ல. அந்த ஊறுகாயை நானும் விற்கலான்னு இருக்கேன். எனக்கு பட்டணம் தெரியாது, அதான் உன் கூட வந்தா கொஞ்சம் பழகுமேன்னு. நல்ல விஷயந்தான்ப்பா. இப்போவாவது உனக்கு இந்த அறிவு வந்துச்சே. சரி வா, கூட்டிகிட்டு போகிறேன். வியாபாரம் எப்படின்னு கற்றுக் கொடுக்குறேன். அப்படி லக்ஷ்மணன் வியாபாரம் எப்படி செய்யறது அப்படிங்கறத ரங்கையாவுக்கு கத்து கொடுத்தான். அவன் கூடவே அவனை பட்டணத்துக்கு கூட்டிட்டு போய் எங்க எப்படி வியாபாரம் செய்யணும் அப்படிங்கறத கத்து கொடுத்தான். இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த ரங்கையா அவன் மனசுக்குள்ள, ஓஹோ, இந்த புடவை வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கிது. எனக்கு புடவை நெய்ய தெரியாமல் இருக்கலாம். மகேஷும் சுரேஷும் புடவை நெய்யறத நான் பார்த்துருக்கேன். அவங்கள பயன்படுத்திக்கிட்டு நானும் வியாபாரம் ஆரம்பிக்கிறேன். கஷ்டம் அவங்களோடது, லாபம் என்னோடது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து ஊர் எல்லைக்கு வந்தாங்க. ரங்கையா, வியாபாரம் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கிட்டியா? நாளையிலேருந்து நீயும் என் கூடவே வா. நீ சொன்ன அந்த ஊறுகாவை எடுத்துகிட்டு வந்துடுப்பா. நீ நெஞ்ச புடவை இருக்கும்போது எனக்கு எதுக்கு ஊறுகா? அப்படின்னு லக்ஷ்மணனை அங்க இருந்த ஆத்துல அவன் தள்ளி விட்டுட்டான். அதுக்கப்புறம் லக்ஷ்மணனுடைய கையில இருந்த பணத்தையும் சைக்கிள் இருந்த புடவையும் ஊருக்குள்ள கொண்டு வந்தான். என்னடா சுரேஷ், அப்பா இன்னும் வரலையே? இருட்டாயிடுச்சு வேற. அம்மா போனதுக்கப்புறம் அப்பா இவ்வளோ தாமதமாக வந்தது கிடையாது. இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. எனக்கு பயமாக இருக்கு. பயப்படாதடா, நான் தான் இருக்கேன்ல. வா, ஊர் எல்லையில போய் பார்க்கலாம். அப்படி 2 பேருமே ஊர் எல்லைக்கு போனாங்க. ரொம்ப நேரம் அங்க நின்று காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் அவங்க அப்பா வரவே இல்லை. பட்டணத்தில் எதனா ஆயிருக்கும், அதனால அப்பா அங்கேயே தங்கியிருப்பாரு. நாளைக்கு வந்துடுவாரு. வா, உனக்கு நான் எதனா சமைச்சு கொடுக்குறேன், சாப்பிடு. அப்படின்னு மகேஷ் அவனுடைய தம்பிய வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு போய்கிட்டு இருந்தான். அப்பதான் ரங்கையா வீட்டை தாண்டி போகும்போது அவங்க வீட்டுல அவங்க அப்பாவோட சைக்கிள் நிக்கிறத அவங்க பார்த்தாங்க. அண்ணே, இது அப்பாவோட சைக்கிள்ல? அப்பா சித்தப்பா வீட்டில் இருக்காரோ? அப்பா அப்பா வாங்கடா. தப்பு நடந்துடுச்சு. என்னாச்சு சித்தப்பா? அப்பா எங்க? நடக்கக்கூடாதது நடந்துடுச்சு. உங்களுக்கு அண்ணன் செய்கிற வேலை பிடிக்கலங்கிறதால அவர் ஆற்றுல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. என்னது, அப்பா ஆற்றுல குதிச்சாரா? அப்பா அப்படி பண்ண மாட்டாரு. எங்களை அவர் அனாதைங்களாக்க மாட்டாரு. இல்லடா, உண்மையிலேயே அதான் நடந்தது. உங்கள் அம்மா போன கவலை, உங்களுக்கு பிடிக்காத வேலை, இதையெல்லாம் நினச்சி வருத்தத்தில் குதிச்சிட்டாரு. போகும்போது இந்த சைக்கிள் புடவை எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனாரு. அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு பாவம் பசங்க 2 பேரும் தவிச்சு போயிட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா, டேய் சுரேஷ், ஏதோ நடந்துடுச்சு. இனி நாம் 2 பேரும் படிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச புடவை நெய்கிற வேலையை நான் பார்க்குறேன். வர்ற பணத்தில் நீயாவது படி. இல்லைண்ணே, 2 பேரும் வேலைக்கு போகலாம். ஒரு நாள் நீ புடவை விற்கப்போ, இன்னொரு நாள் நான் போகிறேன். 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு 2 பேருமே படிக்கலாண்ணே. அண்ணே, நம்ம சைக்கிள் சித்தப்பா வீட்டில் இருக்குல்ல, வா முதல்ல போய் அதை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்குள்ள ரங்கையா அவங்க வீட்டுக்கு வந்தான். பசங்களா, எப்படி இருக்கீங்க? கவலைப்படாதீங்கப்பா, உங்களுக்கு நான் இருக்கேன். நீங்கள் இனி படிக்க முடியாது. உங்கள் அப்பா செஞ்ச வேலையே செய்யுங்க. உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் தான் கௌரவப்படுத்தணும். படிக்கிறத விட்டுட்டு புடவை நெஞ்சு கொடுங்க. அந்த புடவையை கொண்டு போய் நான் விற்றுட்டு வரேன். உங்களுக்கு தினம் 10 ரூபாய் தரேன். 3 வேளை சாப்பாடு போடுறேன். சரி, அப்பா வீட்டில் பணம் எதுனா வச்சிருக்காரா? ரங்கையா சொன்னதை கேட்ட பசங்களுக்கு அவனுடைய கெட்ட எண்ணம் என்னங்கிறது புரிஞ்சுது. அவனுக்கு எப்படியாவது பாடம் கத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. எடுத்து வைக்காம அப்பா நிறைய பணம் எடுத்து வச்சிருக்காரு. ஆனால் அந்த பணத்துக்கு ஒரு சாபம் இருக்கு. அம்மாவுக்கு உடம்பு முடியாதப்போ அந்த பெட்டியில இருந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்பா புடவைக்கு நூல் வாங்குறதுக்காக அந்த பெட்டியில இருந்து தான் பணத்தை கொண்டு போனாரு. அடுத்த நாளே அவரும் செத்து போயிட்டாரு. தாத்தா பாட்டி கூட அந்த பெட்டியில இருந்து பணம் எடுத்தப்ப தான் செத்து போயிட்டாங்க. இதை சொன்னது அப்பா தான். ஆனால் அவருக்கு ஒரு தேவை வந்தப்போ அவரே பணத்தை எடுத்துட்டாரு. சித்தப்பா, அந்த பெட்டியை தொடவே பயமா இருக்கு. அதை நீங்கள் எடுத்துட்டு போறீங்களா? டேய்,
அந்த பெட்டி எனக்கு எதுக்கு? உங்கள் அப்பா உங்களுக்காக தான் சேர்த்து வச்சிருக்காரு, அது உங்ககிட்டயே இருக்கட்டும். சரி, நீங்கள் புடவைய நெஞ்சி வைங்க, நாளைக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறேன். ரொம்ப பசிக்குது சித்தப்பா, சாப்பிட்டு 4 நாள் ஆகுது. சரி, என் வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க, உடனே புடவை நெய்யுங்க. சரிங்க சித்தப்பா. அப்படி அந்த அண்ணன் தம்பிங்க 2 பேரும் ரங்கையா வீட்டுக்கு போய் வயிறார சாப்பிட்டாங்க. போங்கடா, போய் வேலையை ஆரம்பிங்க. எப்படி ஆரம்பிக்கிறது? அப்பாவுக்கும் எங்களுக்கும் சண்டை வந்ததுக்கு காரணமே அந்த ராட்டனம் தான். அதை வேற உடச்சி போட்டுட்டோம். இப்போ புதுசாக வாங்க 200 ரூபாய் வேணும். 200 ரூபாய் போதாதுடா, பட்டணத்துக்கு போகணும், அதை தூக்கிக்கிட்டு வேற வரணும். 220 ரூபாய் வேணும். இப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கும்போது ரங்கையாவுடைய மனசுக்குள்ள இப்படி யோசிச்சான். நல்லா இருந்த ராட்டனத்தை வீணா போனவனுங்க உடைச்சிட்டானுங்க. இவனுங்க அப்பாங்கிட்ட இருந்து 140 ரூபாய் தான் நான் எடுத்தேன். இவனுங்க 220 ரூபா கேட்குறானுங்க. சரி, இப்போ செலவு பண்ணாதான் வாழ்க்கை முழுக்க நல்லா இருக்க முடியும். சரி பசங்களா, அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லை. கடன் வாங்கியாவது உங்களுக்கு 220 ரூபாய் கொடுக்குறேன். நீங்கள் 2 பேரும் போய் புது ராட்டனம் வாங்கிட்டு வாங்க. ராட்டனம் எங்கே விற்பாங்கன்னு எனக்கு தெரியாது இல்லையா? அப்படின்னு போய் 220 ரூபாயை எடுத்துட்டு வந்து அத அவங்க கிட்ட கொடுத்தான். சித்தப்பா, இது அப்பாவோட சைக்கிள் இல்லை, இந்த மூட்டையும் அப்பாது தானே? அப்பா கடைசியாக நெஞ்ச போடுவீங்க. டேய் சுரேஷ், இதெல்லாம் வீட்லேயே வச்சுட்டு அப்பா சைக்கிள்லேயே போய் ரட்டனை வாங்கிட்டு வரலாம். அப்பா சைக்கிளை பார்த்தா விலையை குறைப்பாங்க. நல்லா இருக்குடா யோசனை. உங்கள் அப்பாவை அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ல. போய் கம்மி விலைக்கே ரட்டனை வாங்கிட்டு வந்து உடனே புடவை நெய்ய ஆரம்பிங்க. அப்படி ரங்கையா மகேஷ் சுரேஷ் 2 பேரையும் அனுப்பிட்டு அடுத்து வரப்போற காலத்துல தான் சந்தோஷமா இருக்க போறேன் அப்படின்னு நினைச்சு ரொம்பவும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தான். அப்பாடா, இவனை பற்றி ஏற்கனவே தெரியும்டா. எப்படியோ அப்பாவோட சைக்கிள், பணம், புடவெல்லாம் வாங்கிட்டோம். இனி இந்த ஊரில் இருக்கக்கூடாதுடா. நம்ம பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியூருக்கு போகலாம். வீட்டை என்னென்ன பண்ணுறது? ஊர் முழுக்க இவனை மாதிரியே ஆளுங்க இருப்பாங்களா என்ன? ஜமீன்தார்கிட்ட அப்பா கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தாருல்ல, அவருக்கு நம்ம வீட்டை கொடுத்துட்டு கடன் போக மிச்ச பணத்தை வாங்கிக்கலாம். அப்படி சுரேஷ் மகேஷ் 2 பேருமே அந்த ஊர் ஜமீன்தார் கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. சின்ன வயசுலேயே உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வந்துடுச்சுப்பா. உங்கள் அப்பாவும் நானும் நண்பர்கள் தான். உங்ககிட்ட எப்படி நான் பணம் வாங்க முடியும்? கடனெல்லாம் கொடுக்க வேண்டாம், இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. ரங்கையா மாதிரி ஆளுங்க இருக்கிற ஊரில் நீங்கள் இருக்க வேண்டாம்ப்பா. வேற ஊருக்கு போய் நல்லபடியாக வாழ்ந்துக்கோங்க. பக்கத்து ஒரு ஜமீன்தார் கூட எனக்கு தெரிஞ்சவர் தான், ரொம்ப நல்லவர். உங்களுக்கு எதனா வேணும்னா நான் அவர்கிட்ட பேசுகிறேன். அப்படி அந்த ஜமீன்தார் அவங்க 2 பேரையுமே பக்கத்து ஊருக்கு அனுப்பி வச்சாரு. அந்த அண்ணன் தம்பிங்க 2 பேருமே ரங்கையா மாதிரி இருக்கிற நரிக்கிட்ட இருந்து தப்பிச்சு இன்னொரு ஊர்ல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்போதான் ரங்கையாவுக்கு இந்த பசங்க 2 பேரும் என்னை ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு நினைச்சு அவன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான். ஆனா இத பத்தி வெளியே சொல்லி பிரச்சனை பண்ணா அப்புறம் லக்ஷ்மணனை தான் தான் கொண்டேங்கிற விஷயம் தெரிய வந்துருமோ என்னமோன்னு அவன் அமைதியாயிட்டான். அண்ணன் தம்பிங்க 2 பேரும் படிச்சுக்கிட்டே அந்த வியாபாரத்தையும் செஞ்சுக்கிட்டு நல்லபடியா அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க.